ஒரு ஆள் வரான், டைரக்டா ஒரு ஹைகோர்ட் லாயர் மூலியமா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கோர்ட்டுக்கு டைரக்டா கொண்டு போய் கொடுக்குறான். அந்த வீடியோவெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் அவனை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி தான் கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர் பண்றாங்க. நூத்துக்கணக்கான பெண்களை கற்பழிச்சு என் கையால அதை அடக்கம் பண்ண சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னப்ப, நீ இதை செய்யலைன்னா உன்னை கொன்றுவன்னு உயிர் பயம் காட்டி செய்ய வச்சாங்க. 12 வயசு குழந்தைய கூட இவங்க கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. அந்த குழந்தைய நான் சவ அடக்கம் பண்ணும்போது அந்த குழந்தையோட உள் உடுப்பு இருக்குல்ல, இன்னொரு 17 வயசு பிள்ளைய வந்து இவங்க ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. நான் அடக்கம் பண்ணும்போது அந்த குழந்தையோட மூஞ்சில ஆசிட் ஊத்திருந்தாங்க. ஆனா தர்மாதிகாரி வீரேந்திர ஹெக்கடேவோட தம்பி ஹர்ஷேந்திர ஜெயின்னு ஒருத்தர் இருக்கான். அவனோட பையன் நிಶ್ಚல் ஜெயினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் தான் இங்க இந்த மாதிரி நட்டோரியஸான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சார் அவங்க எப்படின்னா, அவங்க மெடிக்கல் காலேஜ் என்ன நடத்துறாங்க, வேற வேற காலேஜ், இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்கு. அவங்க தம்பி பையன் இந்த பொண்ணை காட்டி இன்னைக்கு நைட் இந்த பொண்ணு வேணும்னா அன்னைக்கு அவன் பெட்ல அந்த பொண்ணு இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவ பணமா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுது. ஆனா வெளி டிஸ்ட்ரிக்ட் தெரியறது இல்ல. அந்த விஷயம் வெளியே போகாத மாதிரி பாத்துக்கிறாங்க. நீங்க தர்மஸ்தலா என்ட்ரி ஆன உடனே என்ட்ரிலேயே ரைட்ல ஹோட்டல் அயோத்தியான்னு ஒரு ஹோட்டல் உங்களுக்கு தெரியும் சார். அந்த ஹோட்டல் இவங்க ப்ராப்பர்ட்டி இல்ல, வேறவங்க ப்ராப்பர்ட்டி. அவன் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலன்னு அவனை கொலை செஞ்சு அதை வந்து சூசைடா மாத்தி அந்த குடும்பமே இப்போ அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு உயிர் பயத்துல கிளம்பி போயிட்டாங்க. எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து நீங்க காசு வாங்கின காசு வட்டியோட சேர்த்து கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலைன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்குவாங்க சார். அந்த கமிஷன் ஏஜென்ட் யாரு இருக்கு, அந்த சங்கத்துக்கு சேர்ந்த கமிஷன் ஏஜென்ட் உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவான். காசு கட்டில உங்க பொண்டாட்டி அனுப்பும், பிள்ளைய அனுப்புன்னு கேட்டு டார்ச்சர் பண்ண நிறைய கேசஸ் இருக்கு. இவங்க பிராமின்களை தான் இவங்க முதன்மையான சமூகமா இங்க கருதுவாங்க. பிராமின்களுக்கு கொடுக்குற மரியாதையே வேற. ஆனா இந்த 426 பேர்ல முக்காவாசி பேர் இறந்திருக்கிறது வந்து உமன்ஸ், பெண்கள். அதாவது 18 வயசுக்கு கீழ்பட்ட மைனாரிட்டி பெண்கள் தான் இறந்திருக்காங்க. அதுல முக்காவாசி பேர் பிராமின் பெண்ணு தான். வீரேந்திர ஹெகடே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு சார். தமிழ்நாட்டிலயும் வேற ஸ்டேட்லயோ பாக்குற மாதிரி இந்த சாய்பாபா மாதிரி எல்லாம் மேஜிக் கீஜிக் எல்லாம் பண்ற ஆளு கிடையாது. காட்டுற ஃபேஸ் ஒன்னா இருக்கும், பின்னால ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த இலவசமா சாப்பாடு கிடைக்கிறது, ஒரு எஜுகேஷனிஸ்டா இருக்கிறது, அப்புறம் வந்து அங்க யாரு வந்து முன்னால நின்னாலும் ரொம்ப நல்லா அழகா கொஞ்சம் பேசுவார். இப்போ நம்ம ஜனங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமே சார், வெள்ளையும் சொல்லையுமா வந்து நின்று 4 வார்த்தை நல்லா பேசிட்டு அடடா எவ்வளவு நல்லவர் இவரு. வணக்கம். பாஜக எம்பி வீரேந்திர ஹெக்டே நடத்தி வருகின்ற தர்மசாலா மற்றும் கோயில்கள் தொடர்பான பள்ளி கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள், மாணவிகள், சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மர்மமான முறையில் அவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை கொன்று புதைத்ததற்கான சாட்சியங்கள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு ஒட்டுமொத்த கர்நாடகாவை மட்டுமல்லாமல் இந்தியாவையே ஒரு உலுக்குகின்ற ஒரு விஷயமா மாறி இருக்கிறது. இது தொடர்பாக பேசுகின்ற யூடியூப் சேனல்களுக்கு, யூடியூபர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. அவர்களுடைய சேனல்கள் வந்து முடக்கப்படுகிறது. ஆனால் பாஜக எம்பியும் அந்த கோயிலினுடைய தர்மதிகாரியாக செயல்பட்டு வருபவருமான வீரேந்திர ஹெக்டே மேல எந்த விதமான நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கப்படாமல் இருக்கிறது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக கர்நாடகாவில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு அசோக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்ப இந்த வீரேந்திர ஹெக்டே அவர் நடத்துகின்ற இந்த மஞ்சுநாத் டெம்பிள், அந்த தர்மசாலா, அதன் சார்பாக நடத்தப்படுகின்ற பள்ளி கல்லூரிகளில் இப்படி 400க்கும் மேற்பட்ட பெண்கள், அதுவும் குறிப்பா இளம் பெண்கள், சிறுமிகள் வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் எப்படி வெளியானுச்சு? இந்த சம்பவம், இந்த கொடூரம் எத்தனை ஆண்டுகளாக அந்த கர்நாடகாவில நடக்குது? சார் நாம இதை பத்தி பிரீஃபா தெரிஞ்சுக்கணும்னா சார், இப்ப என்ன சம்பவம் நடந்திருக்குது? இப்போ ஒரு ஆளு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஆளு. அந்த ஆளுடைய டீடைல் வெளிவரல. 1983ல இருந்து 2014 வரைக்கும் நான் தர்மஸ்தலா அந்த கோயில் நிர்வாகத்துல வந்து நான் குப்பை அள்ளுற ஒரு ஆளா இருந்தேன். இது கிளீன் பண்ற வேலையில நான் இருந்தேன். இந்த டைம்ல நூத்துக்கணக்கான பெண்களை கற்பழிச்சு கொல்லப்பட்டாங்க. சார் அதுக்கு முன்னாடி இந்த தர்மஸ்தலா அண்ட் இந்த மஞ்சுநாத டெம்பிள் இதனுடைய பின்னணி என்ன, அதை மட்டும் சொல்லிடுங்களா சார்? இந்த தர்மஸ்தலா வந்து 800 வருஷம் பழமையான ஒரு கோயில் சார். 800 வருஷமா இந்த கோயில் இங்க இருக்குது. ஒரு அன்னப்பா அப்படின்னு ஒரு சின்ன கல்லை வச்சு இவங்களோட மூதாதையர்கள் ஆரம்பிச்ச ஒரு சின்ன கோயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளருது. அங்க இருக்கிற நிறைய பேத்துக்கிட்ட, விவசாயிகிட்ட வந்து நிலத்தை அபகரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது.
பிரிட்டிஷ் காலத்துல இவங்களோட 4-5 தலைமுறைக்கு பின்னால இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறதுக்கான நிறைய ப்ரூஃப்ஸ் கூட இருக்குது. அந்த அந்த காலத்திலேயே வந்து இங்க தேவதாசி பத்தத்தி அப்படின்னு சொல்லக்கூட பெண்களை கோயிலுக்கு சாட்டி விடுற இதெல்லாம் வழக்கத்துல இங்க இருந்திருக்கு. அந்த காரணத்தினாலேயே பிரிட்டிஷ்காரங்க இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கூட நிறைய இருக்கு. ஆனா இந்த நட்டோரியஸ் ஹிஸ்டரி வந்து இப்ப இருக்கிற இந்த நட்டோரியஸ் ஹிஸ்டரி வந்து 1980க்கு அப்புறமா ஆரம்பிச்சது சார். இந்த நட்டோரியஸ் ஹிஸ்டரியில குறைஞ்சது இது வரைக்கும் 426 பெண்கள் வந்து கற்பழிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப வந்திருக்கிற ஒரு இது என்னன்னா, ஒரு ஆளு பக்கத்து ஸ்டேட்ல வந்து 2014 இருந்து இது வரைக்கும் எந்த ஸ்டேட்ல இருந்தான்னு தெரியல, தலைமறைவா இருந்திருக்கான். இப்ப வந்து அந்த ஆள் வந்து 1983 இருந்து 2014 வரைக்கும் நான் தர்மஸ்தலால ஒரு வேலையில இருந்தேன், குப்பாளுற வேலையில இருந்தேன். என் கண்ணு முன்னாலேயே நிறைய பேர்த்த கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. அவங்களோட பிணங்களை நானே தான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடியோட ஸ்கெலிட்டனை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்து 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். எனக்கு உயிர் என்னோட பெண் மேல கூட இவங்க செக்ஷுவல் அசால்ட் பண்ண பார்த்தாங்க, அதனாலதான் பயந்து நான் வேற ஊருக்கு போயிருந்தேன். இப்ப எனக்கு அந்த கில்ட் இருக்கு, இதை சரி பண்ணணும்னு. அதனாலதான் வந்து நானே வாலண்டரியா 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்கெலிட்டன் தான் அதுக்கு சாட்சி. இன்னும் 100கணக்கான பெண்களோட பாடியை நான் வந்து ஃபாரஸ்ட் பகுதியில் அங்கங்க நானே புதைச்சிருக்கேன். போலீஸ் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா அந்த பாடியை வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்த வந்து சொன்ன வாட்டி இது பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்கு, பெரிய லெவல்ல பேசும் பொருளா இருக்கு. ஆனா தர்மஸ்தலா எங்க இருக்கு? கர்நாடகாவுல எந்த பகுதியில இருக்கு? தட்சிண கன்னடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்ட் சார். பெங்களூர்ல இருந்து சரியா ஒரு 320 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க தட்சிண கன்னடா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு புண்ணிய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த தர்மஸ்தலா. ஆக்சுவலி இந்த தர்மஸ்தலாவோட தர்மாதிகாரி யார் இருக்காரு? வீரேந்திர ஹெக்டே. ஒரு இப்ப பிஜேபியோட ராஜ்யசபா எம்பி. ஆனா இவர் வந்து ஒரு ஜெயின் சமுதாயத்துக்கு சேர்ந்தவர். ஆனா அது ஒரு ஹிந்து கோயில். அங்க வந்து ஜெயின் சமுதாயத்துக்கு சொந்தமான இடத்துல இவங்க அண்ணப்பா அப்படின்னு ஒரு சுவாமிய அங்க பிரதிஷ்டாபனை பண்றதுக்கு முன்னாலேயே மகாவீர பாகுபலியோட ஒரு பிரதிமைய அங்க வந்து நிறுவுறாங்க. பாகுபலி பிரதிமையை நிரூபிட்டு அதுக்கப்புறம் அவங்க மூதாதையர் வந்து அண்ணப்பா அப்படிங்கிற ஒரு சுவாமியை நிரூபி இது இந்துக்களுக்கும் ஜெயினர்களுக்கும் பொதுவான கோயில் அப்படின்னு ஒரு இதை புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க சார். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு டாக்ஸ் கூட இல்லை. அந்த கோயிலுக்கு கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீ இருக்கு. ஒரு வருஷத்துக்கு சார் அவங்க கிட்டத்தட்ட 1350 கோடிகள் வந்து ஜனங்களுக்கு வந்து பணம் சங்கம். அது எப்படின்னு சொன்னா சார், அது ஒரு பகல் கொள்ளை. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸ் என்ன இருக்குது, இந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸுக்கு போறதுக்கு முன்னால தர்மஸ்தலாவோட இந்த மாதிரியான ஒரு நட்டோரியஸ் ஹிஸ்டரியை நீங்க படிக்கணும் சார். இப்ப உங்க ஊர்ல நான் வந்து இடம் வாங்கலாம் சார். இந்த அரசியலமைப்பு சட்டத்துல உங்க ஊர்ல நான் வந்து ஒரு இடம் வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம். ஆனா தர்மஸ்தலால ஒருத்தன் கூட போய் அந்த மாதிரி ஒரு நிலம் வாங்க முடியாது. வேற ஒன்று இருக்கிற நிலத்தையும் கூட இவங்க அடிச்சு புடுங்கி இருக்கிறதுக்கான நிறைய சம்பவங்கள், அடிச்சு புடுங்கி இருக்கிற நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ ஒரு கமர்ஷியலான ஒரு ஏரியா அப்படின்னா அங்க என்னென்ன இருக்கும் சார்? ஒரு ஹோட்டல் இருக்கும், லாட்ஜ் இருக்கும், வந்து போறவங்க தங்க சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸுங்க இருக்கும், ஒரு கார் ஷோரூம் இருக்கும், பைக் ஷோரூம் இருக்கும், பேங்க் இருக்கும், ஏடிஎம் இருக்கும். இதுக்கு எல்லாருக்கும் ஓனர் வேறவங்க இருப்பாங்க. ஆனா நீங்க தர்மஸ்தலாக்கு போய் பாத்தீங்கன்னா சார், அங்க நீங்க குளிக்கிறார் 5 ரூபாய் கொடுத்து ஹோம் பாத்னு செய்வீங்களா, அந்த குளிக்கிற அறையில இருந்து பேங்க் வரைக்கும் இவங்களுக்கு தான் சொந்தம். கார் ஷோரூம் இவங்க பேர்லயே கார் ஷோரூம் இருக்கு, பைக் ஷோரூம் இருக்கு. ஒரு ஆள் இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு பின்னால ஒரு ஆள் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவனை கொலை பண்ணிருக்கிற கேஸ் கூட இவங்க மேல இருக்கு. அந்த கேஸ் கூட இதாகல. அவங்க இருந்த வீட்டை உடைச்சுதான் அந்த இடத்துல இப்ப அயோத்தியா அப்படின்னு ஒரு ஹோட்டலே கட்டியிருக்காங்க. நீங்க தர்மஸ்தலா என்ட்ரி ஆன உடனே என்ட்ரிலேயே ரைட்ல ஹோட்டல் அயோத்தியான்னு ஒரு ஹோட்டல் உங்களுக்கு தெரியும் சார். அந்த ஹோட்டல் இவங்க ப்ராப்பர்ட்டி இல்ல, வேறவங்க ப்ராப்பர்ட்டி. அவன் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலன்னு அவனை கொலை செஞ்சு அதை வந்து சூசைடா மாத்தி அந்த குடும்பமே இப்போ அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு உயிர் பயத்துல கிளம்பி போயிட்டாங்க சார். அந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்க இப்போ ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல சார் இவங்க ப்ராப்பர்ட்டி இல்லாம வேற யாரும் ப்ராப்பர்ட்டி இல்லை. இது ஒரு நட்டோரியஸ் ஹிஸ்டரி. இதுக்கப்புறம் இன்னொரு நட்டோரியஸ் ஹிஸ்டரி என்னன்னா, எல்லா கிராமத்துலயும் சார் கர்நாடகத்துல 31 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 31 டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க சங்கம் இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட கிடையாது. எல்லா பெண்கள் தாய்மார்கள் வந்து நிறைய பேருக்கு நிறைய பிசினஸ் ஐடியா இருக்கும். தாய்மார்களுக்கு வந்து இங்க நிறைய பேர் அவங்க புருஷ குடிகாரனா இருப்பான், என்னென்னமோ இருப்பான். அவங்களுக்கு ஒரு பண தேவை வரும். அவங்க பண தேவையே இவங்க லாபத்துக்கு இது பயன்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து கடனா காசு கொடுக்குறது.
கடனை காசு கொடுத்து எவ்வளவு 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ ஒரு 20 பேர்த்த சேர்த்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சிஸ்டம் கர்நாடகாவில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது, இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த தர்மஸ்தலம் தான். 18ல இருந்து 22% வட்டிக்கு பெண்களுக்கு காசை வந்து இவங்க கடனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு கம்ப்ளீட்லி ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து தாண்டி செஞ்சிருக்கிற ஒரு வேலை. எவ்ரி வீக் சார் தேர்ஸ்டே வந்து நீங்க காசு வாங்கின காசு வட்டியோட சேர்த்து கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலைன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்குவாங்க சார். அந்த கமிஷன் ஏஜென்ட் யார் இருக்கு, அந்த சங்கத்துக்கு சேர்த்து கமிஷன் ஏஜென்ட் உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவான். காசு கட்டி இல்லை உங்க பொண்டாட்டி அனுப்பும் பிள்ளைய அனுப்புன்னு கேட்டு டார்ச்சர் பண்ண நிறைய கேசஸ் இருக்கு. அதுக்கு சம்பந்தமான எல்லா வீடியோ எவிடன்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். அந்த மாதிரி இருந்தும் இங்க இருக்கிற கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. நிறைய பேர் பெண்கள் தாய்மார்கள் தூக்கு மாட்டிட்டு செத்துருக்காங்க, ஊரை விட்டு ஓடி இருக்காங்க. என் ஊர்ல எங்க அம்மா கூட எங்க அம்மா சார் இந்த சங்கத்துல வந்து பணம் வாங்கியிருக்காங்க. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த சங்கத்துல நாங்களும் விக்டிம் தான். எங்க அம்மாவே சங்கத்துல பணம் வாங்கி அந்த பணத்துல தான் நிறைய இது பண்ணாங்க. நாங்க என்னமோ சுதாரிச்சுட்டு பணம் கட்டிக்கிட்டோம் சார். ஆனா எங்க ஊர்ல எங்க கிராமத்துல பணம் கட்ட முடியாம 7-8 ஃபேமிலி ஊரை விட்டு ஓடி போயிருக்காங்க. எங்க போனாங்க, என்ன செய்யறாங்க, எதுவுமே தெரியல. எல்லாமே கூலி வேலை செய்யற பசங்க தான். இது 2வது சாப்டர் சார். 3வது சாப்டர் தான் இந்த ரேப் அண்ட் மர்டர். 1980ல இருந்து 2014 வரைக்கும் 426 பேர் இங்க வந்து அன்நேச்சுரல் டெத் ஆயிருக்குது. ரேப் அண்ட் மர்டர் முக்காவாசி கேசஸ் வந்து ரேப் அண்ட் மர்டர் சார். இந்த ஆளு ஒரு பிஜேபியோட எம்பி. இடி கர்நாடகா சார். தர்மஸ்தலாவை பத்தி நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காணொலியில உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா கர்நாடகா ஜனங்களோட நம்பிக்கை அந்த மாதிரி. தமிழ்நாட்டுல வந்து சார் 100 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியாரு சாமியை நம்பாம இருக்கிறதுக்கு நிறைய படிச்சிருக்கணும். உங்களுக்கு கடவுள் நம்புறதுக்கு தலையில ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க கடவுளை நம்பிடலாம் 100 வருஷத்துக்கு முன்னால சொன்னாரு. திராவிட மாடல் ஆச்சு, ஜனங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல அது எடுபடும். ஆனா கர்நாடகால சார், இங்க கர்நாடகால வந்து சாமி மேல இருக்கிற அந்த பக்தி, அதீத பக்தியை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுவும் தர்மஸ்தலங்கிற மாதிரி இப்போ திருப்பதிக்கு ஆந்திர பிரதேஷ்க்கு திருப்பதி எப்படியோ கர்நாடகாவுக்கு தர்மஸ்தலம் அந்த மாதிரி சார். தமிழ்நாட்டுக்கு பழனி எப்படியோ திருவண்ணாமலை எப்படியோ கர்நாடகத்துக்கு அந்த மாதிரி ஒரு தார்மீக பீடமே தர்மஸ்தலம் தான். நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ சார், கர்நாடகால இருக்கிற 31 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் மணி ஆர்டர் பண்ணுவாங்க சார். இந்த கோயிலுக்கு பணம் மணி ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்கு காசு அனுப்புனா எனக்கு ஏதோ நல்லதாகும், எனக்கு ஏதோ நல்லது நடக்குங்கிற மூட நம்பிக்கையில லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர், 10ல இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மணி ஆர்டர் பண்றவங்க இந்த ஊர்ல இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வேண்டுனா நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கர்நாடகத்துல இருக்காங்க சார். நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, இங்க இருக்கிற எக்ஸ் சிஎம் எடியூரப்பா, எக்ஸ் சிஎம் குமாரசுவாமி யார் இருக்காங்க, அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு சவால், நான் சொன்னது சரியா நீ சொன்னது சரியா, வா தர்மஸ்தலால போய் தர்மஸ்தலால இருக்க அன்னப்ப மேல ஆணை பண்ணி நான் சொன்னது பொய்ன்னு நீ நிரூபிச்சிருப்பாங்களான்னு சவால் விட்டுக்குவாங்க. 2 சிஎம் எக்ஸ் சிஎம் ஒரு விஷயத்துக்கு சம்பந்தம் மாதிரி சவால் விட்டுக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த கோயில வந்து பிரமாணம் செஞ்சிரு, நீ சத்தியம் செஞ்சிரு பார்க்கலான்னு சவால் விடுறாங்கன்னா அந்த கோயில் மேல இங்க இருக்கிற ஜனங்களுக்கு எவ்வளவு அதீதமான நம்பிக்கை இருக்குன்னு நீங்க யோசிச்சுக்கணும் சார். அங்க போய் பிரமாணம் பண்ணி அது நீ போய் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரலிஸ் ஆயிரும், கை கால் விளங்காம போயிடும், நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும், பித்த பிரம்ம பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்பிக்கை இருக்கு. அந்த ஜனங்களோட மூட நம்பிக்கைய தன்னோட சுய லாபத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டவர் தான் இந்த வீரேந்திர ஹெகடே. பிஜேபியை சேர்ந்த இங்க இருக்கிற எல்லா சங்கி பசங்களுக்கும் இந்த அப்பா மூதாதியர் சார். இந்த மாதிரி ஒரு கேஸ் தமிழ்நாட்டிலேயோ கேரளாலேயோ ஆந்திராலேயோ வேற ஸ்டேட்ல நடந்திருந்தா இன்னைக்கு எப்படி பேசப்பட்டிருக்கும் சார். ஜூலை 4ஆம் தேதி ஒரு ஆளு வரான், டைரக்டா ஒரு ஹைகோர்ட் லாயர் மூலியமா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கோர்ட்டுக்கு டைரக்டா கொண்டு போய் கொடுக்குறான். அந்த வீடியோவெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் அவனை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி தான் கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர் பண்றாங்க. 164 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். 100கணக்கான பெண்களை கற்பழிச்சு என் கையால அதை அடக்கம் பண்ண சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னப்ப நீ இதை செய்யலைன்னா உன்னை கொன்றுவன்னு உயிர் பயம் காட்டி செய்ய வச்சாங்க. 12 வயசு குழந்தைய கூட இவங்க கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. அந்த குழந்தைய நான் சவ அடக்கம் பண்ணும்போது அந்த குழந்தையோட உள் உடுப்பு இல்லை, இன்னொரு இருக்குல்ல, இன்னொரு 17 வயசு பிள்ளைய வந்து இவங்க ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. நான் அடக்கம் பண்ணும்போது அந்த குழந்தையோட மூஞ்சில ஆசிட் ஊத்திருந்தாங்க.
எவ்வளவு வக்கரம் பிடிச்ச எண்ணமா இருக்கு பாருங்க சார். இந்த மாதிரி எல்லாம் அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இப்படி எல்லாம் ஆயிருக்கு சார். போலீஸ் எனக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்தா இந்த மாதிரி நூத்துக்கணக்கான பெண்களை வந்து எங்கெங்க புதைச்சிருக்காங்க அந்த இடம்லாம் எனக்கு இன்னும் தெரியும். நான் எடுத்து கொடுக்குறேன். அந்த பிணங்களை புதைச்ச அந்த இடத்துல இருந்து ஸ்கெலிட்டான நான் எடுத்து கொடுக்குறேன்னு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒருத்த வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அங்க இருக்கிற அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்களே சொல்லுங்க சார். 4ஆம் தேதி வந்து அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் சார். இன்னைக்கு 17ஆம் தேதி 13 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் கவர்மெண்ட்ல இருந்து எடுக்கல. ஒரு ஸ்டேட்மெண்ட் சார், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கிற கவர்மெண்ட் கொடுக்கல. இங்க அப்புறம் இல்ல இப்ப கேள்வி என்னன்னா, வீரேந்திர ஹெக்டே வந்து பாஜக எம்பி, அங்க ஆளுகின்ற அரசாங்கம் வந்து காங்கிரஸ், அதாவது சித்தராமையா தலைமையிலான ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் அங்க இருக்குது. இப்ப அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை சார்? ஃபைனலா இவங்க எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் தானே சார். வெளியே பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு இவங்க பிஜேபி காங்கிரஸ் இவங்கள 2 பேருக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன? ரெண்டுமே நேஷனல் பார்ட்டி தான். வெளியே மட்டும்தான் இவங்க அப்படி பேசிக்குவாங்களே தவிர உள்ள எல்லாமே ஒண்ணுதான். உள்ள நம்மளுக்கு என்ன தெரியும் சார்? பிஜேபி முஸ்லிம்ஸ் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் நீங்க ஓப்பனா எலெக்ஷன் டைம்ல சொல்ற பிஜேபி லீடர்ஸ் இருக்காங்க சார். முஸ்லிம் ஓட்டு எங்களுக்கு வேணாம், பின்தங்கியவர்கள் ஓட்டு வேணாம் நீங்க சொல்ற பிஜேபி இருக்காங்க. ஆனா காங்கிரஸ்காரங்க இங்க வாயை விட்டு அதை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள இங்கேயும் எல்லா காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து அதே நூற்புள்ளையாண்டானுங்க தான் சார். இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு சார், கர்நாடகத்துல பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் இது என்ன நம்பிக்கை என்ன இருக்குது, இதுதான் முதன்மையானது. கர்நாடகத்துல கோடிக்கணக்கான பேர் தர்மஸ்தலா மேல அந்த மாதிரி ஒரு அதீதமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க, இங்க கொலையா இருக்காங்க, ரேப் ஆயிருக்குதுன்னு சொன்னாலும் நம்பாத கோடிக்கணக்கான பேர் இங்க இருக்காங்க சார். 10 நிமிஷத்துல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு உண்மை வந்துச்சுன்னா அது எப்படி பொய் அப்படின்னு அதை அப்படியே மாத்தி உண்மையோட தலைக்கு அடிச்ச மாதிரி உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு நியூஸ் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே பிஜேபியில இருந்து இங்க 2 ரூபா வாங்கிட்டு வேலை செய்யறாங்க. 2 ரூபா வாங்கிட்டு ஒரு கமெண்ட் போடுறது, ஒரு பொய் ஃபேக்கான நியூஸை பரப்புற வேலையை பிஜேபி பிள்ளையாண்டாங்க இங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால காங்கிரஸ் ஆகட்டும் யாரே ஆகட்டும் இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்து மேல ஆக்ஷன் எடுத்தா நம்ம ஓட்டு எங்க போயிடும், அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம எங்க நிக்காம போயிருவோம், நம்ம ஜெயிக்காம போயிருவோங்கிற காரணத்தால ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய செல்வாக்கா இந்த வீரேந்திர ஹெக்டேவுக்கு? சார் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் சார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1983ல சார், 1983ல ராய்ச்சூர்ல இருந்து, அதாவது இந்த தட்சிண கன்னடால என்ன தர்மஸ்தலா இருக்கு, இங்க இருந்து சரியா 680 கிலோமீட்டர் தாண்டி ராய்ச்சூர்ல இருந்து ஒரு பிராமின் 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை, இவங்க 2 பேரும் இந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க. 2 பேரும் இறந்துடுறாங்க. அந்த கேஸை எப்படி ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா, தர்மஸ்தலா நேத்ராவதி ஆறுல குளிக்கும் போது ஆறுல முங்கி செத்துட்டாங்க அப்படின்னு கேஸ் ஃபைல் ஆகுது. இந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆனா சார் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும். அது ஒரு அன்நேச்சுரல் டெத்தா இல்லையான்னு நீங்க கிளாரிஃபை பண்ண எஃப்எஸ்எல் டீம் வரணும். அவங்க என்ன அவங்க புரோட்டோகால் இருக்கு, எஃப்எஸ்எல் புரோட்டோகால் பண்ணும். அதன்படியா நீங்க அங்க இருக்கிற ஆர்ஐ கிட்டயோ தாசில்தாருக்கோ நீங்க அந்த ஒரு இதை அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கணும், எஸ்பி கிட்டயும் அந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கணும். ஆனா அந்த 2 பணங்களையும் எடுத்து அநாத பணம் அப்படின்னு சொல்லி எரிச்சிடுறாங்க சாரி புதைச்சிடுறாங்க சார். அநாத பணம்னு புதைச்சிடுறாங்க. என் பசங்க வயசு இருக்கும் அவங்களுக்கு சார், பொண்ணுக்கு வந்து 18 வயசு, பையனுக்கு வந்து 23 வயசு, அண்ணா தங்கச்சி 2 பேர் வந்தது சார். இந்த கோயிலுக்கு போன என் பிள்ளைய காணமே அப்படின்னு வெங்கோபா ராவ் அப்படின்னு சார், பிராமின் ஃபேமிலி அது, வெங்கோபா ராவ்னு வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்லை. நான் சொல்லிட்டு 1983 சார். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்லை. இந்த கோயில் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு கிழவனை சார் அடிச்சு அவனை ஒண்ணுக்கு போறதுக்கும் இதுக்கு போறதுக்கும் கூட விடாம ஜெயில போட்டு பூட்டிடுறாங்க. கடைசியில இதை பத்தி நீ எங்கேயாவது பேசுனா உன்னை கொன்றுவன்னு பயப்படுத்தி அவன் கையில இருக்கிற வாட்சையும் 250 ரூபா காசையும் பிடிக்கிட்டு ஓட விடுறாங்க. இது அவன் வாபஸ் அந்த ஆளு அந்த கிழவ ராய்ச்சூருக்கு போன வாட்டி அங்க தன்னோட லோக்கல் எம்எல்ஏ கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். 1983 வின்டர் சட்டசபையில இந்த விஷயத்த சட்டசபையில அந்த ஆளு பேசுறான் சார். அப்ப வந்து கர்நாடகா சிஎம் இருந்தாரு ஒரு ராமகிருஷ்ண ஹெகடே. சட்டசபையில அந்த ஆளு பேசுறான், இந்த மாதிரி எங்க ஊர்ல இருந்து 2 பேர் போனாங்க, அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, கேட்டா அவங்க நேச்சுரலா செத்துட்டாங்க, தண்ணியில முங்கி செத்துட்டாங்க, புதைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒரு டெத் சர்டிபிகேட்ல ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண
டீட்டெயில் இல்லை, எஃப்எஸ்எல் எதுவுமே நடக்கல. இந்த மாதிரி ஒரு கிளவு கேட்டு போனப்போ அவங்க என்ன சொன்னோம், தன்னோட பசங்க இறந்ததுனால போயிருக்காங்க, கூப்பிட்டு ஒரு மனிதாபிமானத்துல உட்கார வச்சு மரியாதையா பேசினா, அடிச்சு துவைச்சு 4 நாள் ஜெயில உட்கார வச்சு 1க்கு 2 கூட போவிடாத மாதிரி சொல்லி அவனை அனுப்பியிருக்காங்க. இது சரியா, இதுக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கேட்கிறாரு. அப்ப ஆப்போசிஷன் லீடர் வந்து பங்காரப்பா, அந்த ஆள் மட்டும் இல்ல சார், அது அடுத்து 2 எம்எல்ஏவும் இதே எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போனவங்க இந்த மாதிரி காணாம போயிருக்காங்கன்னு மொத்தம் 3 எம்எல்ஏக்கள் சட்டசபையில குரல் எழுப்புறாங்க. அப்ப ஆப்போசிஷன் லீடர் வந்து எஸ் பங்காரப்பான்னு, அதுக்கு அடுத்து 10 வருஷத்துல அவரும் சிஎம் ஆனார். அது வருஷம் 92ல சிஎம் ஆகிறார் அவரும். பங்காரப்பா வந்து இப்பயே இந்த விஷயத்துக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும். சிஎம், அங்க என்னதான் நடக்குது, இந்த மாதிரி போலீஸ் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, எனக்கு இப்ப பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ராமகிருஷ்ண ஹெகடே, அந்த ஆளும் பிராமின் தான் சார், அந்த ஆள் ஒரு பதில் சொல்றாரு, நீங்க கேட்ட உடனெல்லாம் பதில் சொல்ல முடியாது, இப்பதான் நீங்க கேட்டிருக்கீங்க, நீங்க கேட்ட உடனெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நீங்க தட்டுற தாளத்துக்கெல்லாம் என்னால டான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தட்டி கழிச்சிடுறாரு. இது வரைக்கும் அந்த பதில் இல்லை. இப்ப கர்நாடகால எங்களை மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டுங்க இது மூலியமா, எங்க நவீன் சூரிஞ்சு அப்படின்னு ஒரு ஜெர்னலிஸ்ட் இருக்காரு, அவர் ஆர்டிஐ மூலியமா ஒரு இது பண்ணி 1983 சட்டசபையில என்ன வாக்குவாதம் நடந்துச்சு அது டாக்குமெண்டேஷன் இருக்கும் சார், டீடைல் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷனை இப்ப எடுத்து ஸ்டோரி பண்ண வாட்டியவர் தான் எங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி 1983லயே சட்டசபையில டிஸ்கஸ் ஆயிருக்கு. ஆனா தர்மஸ்தலா மேல எந்த ஒரு ஆக்ஷனும் அவரு ராமகிருஷ்ண ஹெக்டே அவர் எந்த பார்ட்டி சார்? அப்ப ஜனதா தள் இருந்தது, இப்ப அது டிவைட் ஆயிடுச்சு. ஜனதா தள் ஜேபி மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் நேஷனல் வைடு ஒரு ஜனதா தள் டீம் இதாச்சு. அந்த பங்காரப்பா வந்து காங்கிரஸ் லீடர் தான் சார். அப்ப வந்து காங்கிரஸ்ல இருந்து அப்போசிஷன் லீட் ஆனவர். அப்பயே ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல. இப்பவும் அதே மாதிரியான நிலைமை தான் சார் இருக்கு. தர்மஸ்தலால வந்து 11,000 கோடி இவங்ககிட்ட அசெட்டே இருக்கு. அவங்களோட சொத்து மதிப்பு 11,000 கோடி. இது இல்லாம இங்க இருக்கிற எல்லா எஜுகேஷன் இதுவும் அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிரைமரி ஸ்கூல்ல இருந்து எம்பிபிஎஸ் காலேஜ் வரைக்கும் சார். அனன்யா பட் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு சார். எம்பிபிஎஸ் காலேஜ் அவங்க நடத்துற எம்பிபிஎஸ் காலேஜ்ல தான் வந்து ஸ்டூடெண்ட் அந்த புள்ள தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருது அவங்க அம்மா. ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னால கேஸ். அதாவது சௌஜன்யா கேஸ் 2013 வருது சார். சௌஜன்யா கேஸ் 2013ல அந்த பிள்ளை இறந்த வாட்டி தான் இங்க ஸ்டேட் வைடு ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட காணாம போல. தர்மஸ்தல் நீங்க இந்த விஷயத்த நான் சொல்ல மறந்தேன். 1983ல இருந்து சார் 2013 வரைக்கும் 426 பேர் காணாம போயிருக்காங்க. ஆனா 2014ல இருந்து 2025 வரைக்கும் ஒருத்தர் கூட நேச்சுரல் டெத் இல்ல, ஒருத்தர் கூட காணாம போல, ஒருத்தர் கூட ரேப் ஆகல. எப்படி இது எப்படின்னு தெரியல. அனன்யா பட் அப்படின்னு இல்ல இந்த இதுக்கு இல்ல அந்த அனன்யா கேஸ் பேசுவோம். இதற்கு ஏதாவது விளக்கம் அந்த தர்மசாலா தரப்புல இருந்தோ இல்ல அங்க அரசு நிர்வாகம் இருக்கும்ல, அங்க கண்டிப்பா ஒரு பஞ்சாயத்தோ இல்ல பெரு அப்படி ஏதாவது ஒரு அரசு நிர்வாகம் இருக்கும், அந்த தரப்புல என்ன சொல்றாங்க சார்? இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல இன்னொரு கூத்து என்னன்னா சார், கர்நாடகால அந்த கோயில் இருக்கிறது தட்சிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல. தட்சிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒருத்தன் கூட இந்த கோயிலுக்கு போக மாட்டான் சார். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், லோக்கல்ஸ்க்கு இவங்க நடத்திட்டு இருக்கிற அநியாயம் எல்லாம் தெரியும். ஒருத்தன் கூட அந்த கோயிலுக்கு போக மாட்டான். இந்த கோயிலுக்கு போறது மிச்சம் ஒரு 30 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் இந்த கோயிலுக்கு போறாங்க சார். இந்த சௌஜன்யா கேஸ் வந்து 2013ல நடக்குது சார். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பின்னாடி இந்த டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, எதுக்கு 2013க்கு அப்புறம் தர்மஸ்தலால ஒருத்தர் கூட இறக்கல, ஒரு சுசைட் ஆகல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த 2013 சௌஜன்யா கேஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சௌஜன்யா வந்து ஒரு 17 வயசு பொண்ணு சார். செகண்ட் பியூசி, அதாவது +2 படிக்கிற ஒரு பொண்ணு இந்த சௌஜன்யா. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறா, ஆனா வீட்டுக்கு வர்றதில்லை. அவங்க அப்பா அம்மா ஒரு நாளெல்லாம் தேடி பார்க்குறாங்க, நைட்டெல்லாம் தேடி பார்க்குறாங்க, குழந்தை கிடைக்கிறது இல்லை. மறாவது நாள் காலையில ஒரு காட்டுக்குள்ள அந்த பொண்ணு வந்து சடலமா கிடைக்குது. போய் பார்த்தவங்க யாராவது சொல்லுவாங்க இது ரேப் அண்ட் மர்டர் கேஸ் தான் அப்படின்னு. ஆனா போலீஸ் வந்து இதை வந்து ரேப் அண்ட் மர்டர் கேஸ் இல்லை, ஒரு நேச்சுரல் டெத் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேஸ் எஃப்ஐஆர் ஆகுது. ஸ்டேட் வைடு ப்ரொடெஸ்ட் நடக்குது சார். அப்போ வந்து ஹை விட்னஸ் எல்லாம் சில பேர் சாட்சி சொன்னது என்னன்னா, இந்த தர்மாதிகாரி யார் இருக்கார் வீரேந்திர ஹெகடே, அவருக்கு 2 பொண்ணு தான். ஆனா தர்மாதிகாரி வீரேந்திர ஹெகடேவோட தம்பி ஹர்ஷேந்திர ஜெயின்னு ஒருத்தர் இருக்கான். அவனோட பையன் நிಶ್ಚல் ஜெயினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் தான் இங்க இந்த மாதிரி நட்டோரியஸான வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். அவங்க எப்படின்னா, அவங்க மெடிக்கல் காலேஜ் என்ன நடத்துறாங்க, வேற காலேஜ், இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்கு. இந்த பொண்ணு இன்னைக்கு நைட் எனக்கு வேணும் அப்படின்னு கை காட்டினா, அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு அவங்க கூட இருக்கணும். ஒத்துக்கிட்டா உயிரோட போலாம், ஒத்துக்கலைன்னா ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நட்டோரியஸ் கேங்கு.
ரொம்ப வருஷமா இது தட்சிண கன்னடா ஜனங்க வந்து அங்க பெரும்பாலும் மக்கள் வந்து பிராமின் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க தான். ரொம்ப வருஷமா இதை பொறுத்துட்டு இருந்தாங்க. ஆனா 2013க்கு அப்புறம் பொறுக்க முடியாம ஸ்டேட் வைடு பெரிய ப்ரொடெஸ்டாகவும் கடந்த 10 வருஷமா இந்த கேஸ் சௌஜன்யாக்கு நியாயம் வேணும்னு 10 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இங்க ரேப் பண்ணது இவங்க பசங்க தான், இவங்க தம்பி பசங்க தான். அந்த நிஷல் ஜெயின் அப்படிங்கிறவங்க தான் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதியா எல்லாருக்கும் தெரியும். ஆனா கேஸ் எப்படி ஆகுதுன்னா அது நேச்சுரல் டெத்துன்னு ஆகாது. அதுக்கப்புறம் வந்து ரேப் ஆனதுக்கு எந்த சாட்சி இல்லைன்னு சொல்றாங்க. போலீஸ் வந்து இவங்க அப்பா அம்மாவை போய் மிரட்டி வேற பொண்ணோட ஒரு இன்னர்ஸ் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல கிடைச்ச இன்னர்ஸை இவங்க வேற எங்கேயோ தூக்கி போட்டு இவங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்த இன்னர்ஸ் சாட்சின்னு கொடுத்தது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட், பெரிய கேஸையே திசை திருப்புற வேலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு சார். இது 2010 அந்த ப்ரொடெஸ்ட் நடந்த வாட்டி கடந்த 10 வருஷத்துல ஒருத்தருமே காணாம போல, ரேப் ஆகல. ஆனா அதுக்கு முன்னால 426 பேர் காணாம போயிருக்காங்க. இப்ப ஒருத்தன் வந்திருக்கான், நூத்துக்கணக்கான பெண்களை நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு 164 செக்ஷன் அடியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அதுக்கு அடுத்த நாள் சார் நீங்க சரியா கவனிச்சுக்கணும், இது கனெக்டிங் த பாயிண்ட்ஸ். அவ்வளவுதான். ஒருத்த வந்து நூத்துக்கணக்கான பெண்களை வந்து காட்டு பகுதியில நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்த நாள் அவன் 4ஆம் தேதி சொல்றான், 6ஆம் தேதி ஒருத்தன் பிரஸ் மீட் பண்றான். அதே தர்மஸ்தலாவோட பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் சார். பிரஸ் மீட் பண்ணி கான்பிடன்ஸா என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றான்னா, காசிக்கு எப்படி ஜனங்க போறாங்க, சாவறதுக்காக போறாங்களோ அந்த மாதிரி கர்நாடகாலையும் நிறைய பேர் சாவறதுக்காகவே தர்மஸ்தலா வராங்க. உடல் நலம் சரியில்லாதவங்க, ரொம்ப கடன் பட்டவங்க, குடும்பத்துல ரொம்ப ப்ராப்ளம் அனுபவிச்சு வந்தவங்க சாவறதுக்காக இங்க வருவாங்க. அவங்க செத்துட்ட வாட்டி அவங்க அப்படி மரணம் அடைஞ்சா நாங்க இங்க வேலை செய்யறவங்க எங்க ஆட்களையே பயன்படுத்தி காட்டுல அங்கங்க நாங்களே தான் புதைச்சோம், நாங்களே தான் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். சார் காட்டுல பாடியை டிஸ்போஸ் பண்ற அதிகாரம் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கோ கொடுத்தது யாரு? இங்க கர்நாடகால 1964 பஞ்சாயத்து ஆக்ட் இருக்கு. ஒரு பஞ்சாயத்தோட சரௌண்டிங்ல யாராவது ஒருத்தர் வந்து இறந்தா அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியலைன்னா அங்க ஒரு விஏஓ ஒரு ஆர்ஐயோ வந்து நிக்கணும். அவங்களோட முன்னிலையில அங்க இருக்கிற லோக்கல் சுடுகாட்டுல தான் அவங்க ஈமச்சடங்கு நடக்கணும். அவங்க சுடுறாங்களோ புதைக்கிறாங்களோ செகண்டரி. ஆனா ஒரு விஏ ஆர்ஐக்கு எதிர்கால சுடுகாட்டுல தான் அந்த ஈமச்சடங்கு நடக்கணும், வேற எங்கேயும் புதைக்க கூடாது அப்படின்னு இங்க சட்டம் இருக்கு. ஆனா இவன் சொல்றான் நாங்க தான் காட்டுப்பகுதியில் அங்கங்க புதைச்சோம். இது எப்படி சார்? ஒருத்தன் வந்து நான் 100கணக்கான பேர் கொலையாயிருக்கு, ரேப் ஆயிருக்கு, நான் இங்க புதைச்சிருக்கேன்றான். அடுத்த நாள் ஒருத்தன் வந்து இல்ல நாங்க தான் புதைச்சோம், இந்த கேஸுக்கும் வீரேந்திர ஹெகடேக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த கேஸுக்கு வீரேந்திர ஹெகடே தம்பி பசங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான்னா இது எப்படி சார்? இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் சார். இந்த ஃபாரஸ்ட் பகுதியில இந்த பொணங்களை புதைக்க இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? அது ரிசர்வ் ஃபாரஸ்ட். அங்க இருக்கிறதெல்லாம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இவங்க பொணங்களை புதைக்கிறது போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன மயர் பிடிக்கிட்டு இருந்தாங்க சார். இந்த 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 வேர்டை நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா இல்லை நீங்க மியூட் பண்ணுவீங்களான்னு தெரியல, தயவு செஞ்சு போடுங்க சார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மயரை பிடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேற வேலை என்ன? அவங்களோட ஒரு ஜூரி செக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு பாடியை வந்து புதைக்கிறாங்கன்னா முன்னால வந்து நின்று கேஸ் பண்ண வேண்டியது அவங்க தானே சார். ஏன்னா நீங்க ஃபாரஸ்ட் ஏரியால நீங்க எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி இல்லை, இது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. கரெக்டா ஒருத்த வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த 2 நாள்லயே ஒருத்தன் தானா வந்து அப்ரூவர் ஆன மாதிரி இல்லையா? 2 நாள்ல வைஸ் பிரசிடென்ட் தானா வந்து ஆமா கொலை நடந்தது உண்மை, நாங்களே புதைச்சிருக்கோம்னு. ஏன்னா இது வந்து போலீஸ் வந்து கூட்டிட்டு போய் போனவங்களை புதைச்சி எடுத்தா மாட்டிக்குவாங்கன்னு தெரியும். தானா வந்து சரண்டர் ஆகுறான் வீரேந்திர ஹெகடே அவங்களுக்காக அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்றது? அப்புறம் இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் சார். 13 நாள் ஆச்சு இன்னைக்கு, இதுவரைக்கும் போலீஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல சார். சிஎம் ஆனவங்க என்ன சொல்லணும்? இந்த எவ்வளவு பெரிய கேஸ் சார் இது. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கேஸ் எங்கேயாவது நடந்திருக்குதா சார்? இப்ப காசிலேயே யாராவது போய் இறந்தாலும் அவங்க எப்படி இறந்தாங்க டீட்டெயில் இருக்கும் சார். எப்படி அங்க இருக்கிற பஞ்சாயத்துல எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க, கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். இப்ப நாளைக்கு என் குடும்பத்தை சார்ந்தவங்க யாரோ ஒருத்தர் அங்க தெரியாம போய் டெத் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இவங்க வந்து அன்ஐடென்டிஃபைடு பாடி அப்படின்னு எடுத்து ஈமச்சடங்கு நடத்தினாங்க. நாளைக்கு எனக்கு எப்படியோ தெரிய வருது, நான் போய் நின்னாங்க, அது என் அண்ணன், என் தங்கச்சி, என் அப்பா அம்மா, அந்த பாடியை கொடுங்கன்னு கேட்டா எப்படி கொடுப்பாங்க? ஃபாரஸ்ட் ஏரியால புதைச்சிருந்த பாடி எப்படி சார் எடுத்து கொடுப்பாங்க? 100கணக்கான பாடியை புதைச்சு இவங்க மேப் ஏதாவது வச்சிருக்காங்களா? எந்தெந்த பாடியை எங்க புதைச்சோன்னு சொல்ல மேப் ஏதாவது வச்சிருக்காங்களா? இந்த ஃப்ராடு தனத்தை, இந்த ஃப்ராடு வேலையை நம்ம என்னன்னு சொல்றது? போலீஸும் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல,
கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஒரு ஜஸ்டிஸ் ரிட்டையர்டான ஹைகோர்ட் ஜட்ஜி தலைமையில் அதை ஒரு டீட்டெயிலான ஒரு இது நடக்கணும், என்கொயரி நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் 10-15 நாளா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் தரப்புலையும் இதற்கு எந்த ஒரு ஆன்சரும் இல்லை சார். இப்ப நீங்க குறிப்பிடுற இந்த 426 இந்த பெண்கள் எல்லாருமே இவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? இந்துக்களா அல்லது இஸ்லாமியர்களா? இவங்க எல்லாம் யார் சார்? அப்பாவி இந்துக்கள் சார். நாங்கெல்லாம் இந்து, நாங்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு திரிவாங்க சார். இங்க நிறைய இது எவ்வளவு ஒரு ப்ரொபகேண்டா கர்நாடகத்துல நடக்குதுன்னா சார், தமிழ்நாட்டு இது கேட்கறது தமிழ்நாட்டு ஜனங்க தான். தமிழ்நாட்டுக்கு ஜனங்க இதை யூகம் பண்ண கூட முடியாது. அவ்வளவு பெரிய அக்கிரமம் கர்நாடகத்துல நடக்குது. இங்க இருக்கிற தலிட்ஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியை மனுஷனா கூட மதிக்க மாட்டோம். நம்மலாம் இந்துக்கள் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுவானுங்க. ஆனா தலித் கம்யூனிட்டியை, தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 426 பேர்ல 70% பெண்ணு பிராமின்ஸ் தான் சார். 70. இவங்க பிராமின்களை தான் இவங்க முதன்மையான சமூகமா இங்க கருதுவாங்க. பிராமின்களுக்கு கொடுக்குற மரியாதையே வேற. ஆனா இந்த 426 பேர்ல முக்காவாசி பேர் இறந்திருக்கிறது உமன்ஸ், பெண்கள். அதாவது 18 வயசுக்கு கீழ்பட்ட மைனாரிட்டி பெண்கள் தான் இறந்திருக்காங்க. அதுல முக்காவாசி பேர் பிராமின் பெண்ணு தான். இதுல ஒரு பெரிய நியூஸ் என்னன்னா சார், இந்த 2013 சௌஜன்யா என்ன இறந்து போனாங்க. சௌஜன்யா கவுடா கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க. அதாவது இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒக்கலிகா கவுடா கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க. அந்த கம்யூனிட்டி பெண் இறந்த வாட்டி அந்த கம்யூனிட்டி ஆளுங்க இங்க ரொம்ப பெரிய நம்பர்ல இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ண வாட்டி இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சது. அங்க இருக்கிறவங்க கோயில் இருக்கிற இந்த கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தவங்க சொன்னானா சார், இவங்க எப்பயுமே பிராமின் பெண்களை தானே கற்பழிக்குவாங்க, கொல்லுவாங்க. எதுக்கு போய் கவுடா ஒக்கலிகா பெண் தொடர்ந்து இருந்துச்சு? அவங்க நம்பர்ஸ் பெருசு, ரோட்டுக்கு இறங்கி இந்த மாதிரி தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, போராடுவாங்க. இதே பிராமின் பெண்களை தொட்டிருந்தா அவங்கள குடும்பத்தோட வதச்சு எங்க தொடுது? ஏன்னா 3% தானே, 2.5-3% இருப்பாங்க. அவங்க எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி ப்ரொடெஸ்ட் பெருசா செய்ய மாட்டாங்க. அதனால நீங்க பிராமின் பெண்ணையே இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொன்னானா சார். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் இதுக்கு முன்னால சொன்ன அனன்யா பட் கேஸ். 2010 அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு பெண், என்னோட பொண்ணு இவங்க நடத்துற MBBS காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அந்த பொண்ணு காணாம போயிட்டா, என் பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுங்க 2010 போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆகல சார். இது வரைக்கும் லாட்ஜ் ஆகல. அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியல. உன் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியாது. உன் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டா இந்த கோயிலுக்கு கெட்ட பேர் ஆயிரும், எல்லாம் அன்னப்பா சாமி பார்த்துக்குவாரு போ அப்படின்னு சொல்லி போலீஸ் மிரட்டி அனுப்பியிருக்காங்க. ஆனா அவங்களோட நம்பர்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால கேட்க முடியல. இங்க சொல்றாங்க இந்துக்கள் எல்லாமே ஒண்ணுதான், ஜாதி இதெல்லாம் வேறு இதெல்லாம் பாக்குறது இல்லை. ஆனா பிராமின்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லை சார். அந்த கோயில்ல பாதிக்கப்பட்ட எல்லா பிராமின் தான். ஆனா நீங்க இதுல இன்னொரு விஷயம் சரியா கவனிக்கணும் சார். இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிட்டு பாஜகவுல முழுக்க இந்த மாதிரி பார்ப்பன உயர் சாதிகள் தானே இருக்கிறாங்க. இப்ப அவர்கள் ஏன் இப்ப இதுல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே இந்து பிராமண பெண்கள், பெரும்பான்மையா பார்ப்பன பெண்கள் அப்படின்ற பொழுது பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்களே சொல்லுங்க சார். பாஜகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பாஜகல இருந்து? என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்துக்களுக்காக போராட்டம் நடத்தலையா? புடுங்குவானுங்க இந்துக்களுக்காக. நீங்க சார் இந்த தட்சிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட் என்ன இருக்கு தெரியுமா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற உடுப்பி சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த மயரம் யாரு அண்ணாமலை எஸ்பியா இருந்தவன். என்ன புடுங்குனாரு எங்களுக்கு தெரியல, விடுங்க, அது வேற சப்ஜெக்ட். இங்க சார் பிராமின் பெண்ணோ இந்துக்கள் பெண்ணோ அவங்க யாராவது இருக்கட்டும் சார், அவங்க மேல அசால்ட் பண்ணவங்க, செக்ஷுவல் அசால்ட்டா இருக்கட்டும், வேற கிரிமினல் இது பண்ணவங்க முஸ்லிம்களா இருந்தா மட்டும்தான் பொங்குவானுங்க இவனுங்க. ஆனா ஒரு பிராமின் பெண்ணோ தலித் பெண்ணோ இந்துக்கள் யாரே இருக்கட்டும், அவங்க மேல செக்ஷுவல் அசால்ட் இன்னொரு ஹிந்து அல்லது இன்னொரு ஹிந்து மேல் ஜாதியில இருக்கிறவன் அல்லது இன்னொரு ஹிந்து பொலிட்டீஷியன் பண்ணா இவங்க போய் கேட்கிற அளவுக்கு உத்தமனுங்களா? நீங்களே சொல்லுங்க. நீங்க எத்தனை கேஸ் கேடி ராகவன்ல இருந்து எத்தனை கேஸ் நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டுல? இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? பிஜேபியில இருக்கிறவங்க எவனுக்கு ஒழுங்கா ட்ரௌசர் இருக்குது இடுப்பு மேல? கர்நாடகால நடக்கிற முக்காவாசி ரேப் பிஜேபி காரனுக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேப் ஆயிட்டு இருக்கிறது முஸ்லிம் பொண்ணுங்களா? ரேப் ஆயிட்டு இருக்கிறது இந்துக்கள் பெண்ணுங்க மேலதான். ரேப் பண்ணிட்டு இருக்கிறது இவனுக்கு தான். எத்தனை கேஸ் இல்ல சார்? அரத்தாலு ஹாலா பிரஜ்வல் ரேவண்ணா வழக்குலையும் அவர் அதிகமா யூஸ் பண்ணது அவங்க ஜாதியை சார்ந்த பெண்கள் தான் சார். தர்மஸ்தலா கேஸ் 426, பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ் எவ்வளவு சார்? இந்த தடவை பிரஜ்வல் ரேவண்ணா கோட்டு போடுங்க. இவன் என் மகன் மாதிரின்னு கூவிட்டு போனா மோதி. சாரி கூவிட்டு போனாரு மோதி.
இதே ஹாசன்ல வந்து பிரஜ்வல் ரேவண்ணா ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி பிரஜ்வல் ரேவண்ணாக்கு ஓட்டு போடுங்கன்னு கூவிட்டு போனாரு மோடி. அவருக்கு தெரியாதா ஆயிரக்கணக்கான பெண்களை, இந்து பெண்களை அபியூஸ் பண்ணது, செக்ஷுவலா அசால்ட் பண்ணது இதே பிரஜ்வல் சார். எப்பயும் இங்க யாரு இந்துக்களுக்காக போராடுறோன்னு சொல்றாங்களோ அவங்கனாலதான் இந்து பெண்களுக்கு வந்து பாதிப்பு. எந்த முஸ்லீம் கம்யூனிட்டியோ வேற எந்த கம்யூனிட்டினாலையும் இந்துக்களுக்கு ஆபத்து இல்ல. இந்துக்கள்கள்னால மட்டுமே தான் இந்துக்களுக்கு ஆபத்து சார். இப்ப அந்த சாட்சி அவர் வந்து என்ன நிலையில இருக்கிறாரு, அவரை கைது பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல சடலங்களும் வந்து தோண்டி எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல ஏதாவது தோன்ற முயற்சிகள் இதெல்லாம் நடக்குதா? ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுல ஈடுபடுறாங்களா? சார் இந்நேரம் இது சார் நடந்திருக்கணும். நாங்கள் நினைச்சோம் 4ஆம் தேதி வந்து அவர் 164 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு 4 நாளைக்குள்ள மற்ற சடங்குகள் 100 இடத்துக்கு மேலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எங்கெங்க நான் புதைச்சிருக்கேன்னு அந்த ஆள் சொல்கிறான். அங்கெல்லாம் தோண்டி எடுப்பாங்க நாங்களும் எதிர்பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் தோண்டல சார். ஆல்ரெடி இவன் சாட்சிக்காக சில ஸ்கெலிட்டனே எடுத்துருந்தான்ப்பா. இது ஏற்கனவே புதைச்சிருந்த இடத்த தோண்டி சில ஸ்கெலிட்டனை இந்த ஆள் என்ன கொண்டு வந்திருந்தான். அதை தவிர இது வரைக்கும் வேற எங்கேயும் தோண்டல. இதுக்கு கையோட எலும்பு கூடோட கொடுத்தாரு சார். சாக்கு பையில எலும்பு கூட போட்டுக்கிட்டு அதோட வந்துதான் கோர்ட்லயே புகார் கொடுக்குறாரு. கோர்ட்ல கூட அவர் புகார் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது லாயர் சொல்றான் இவர் படிப்பறிவு இல்லாதவர், இதுக்கு முன்னால கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சது இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ என்னோட நாங்கெல்லாம் இருக்கும்போது எங்க முன்னால ஸ்டேட்மெண்ட் வாங்குங்கன்னு. ஆனா ஜட்ஜு ஒத்துக்கிறது இல்லை. ஜட்ஜு வந்து என்ன சொல்றேன்னா இன் ப்ரொசீடிங் கேமரா ப்ரொசீடிங்ல தான் இதை நான் ஷூட் பண்ணுவேன்னு யாருமே இல்லாம ஒரு டைப்ரைட்டர் ஜட்ஜு மட்டுமே உட்காந்து இந்த ஆளோட ஸ்டேட்மெண்ட் வாங்கி அந்த ஸ்டேட்மெண்ட்டை இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த கேஸ் ஹை கோர்ட்டுக்கோ வேற எங்கேயோ வந்தா அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓபன் பண்ணி படிக்கிற மாதிரி. ஆனா ஸ்டேட்மெண்ட் என்னென்ன கொடுத்தாங்க அதெல்லாம் மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஆனா நீ இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். இப்ப தமிழ்நாட்டில இருந்து நீங்க இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி எங்கிட்ட ஒரு காணொலிக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க சார். கர்நாடகாவில் இருக்கிற மீடியால ஒருத்தம் கூட இதை பத்தி பேசல சார். கர்நாடகத்துல ஒரு 11-12 சேனல் இருக்குது, ஒரு 8 ஸ்டேட் லெவல் நியூஸ் பேப்பர் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சேனல்ல கூட இந்த நியூஸ் பெரிய லெவல்ல வரல. ஏன்னா இங்க எல்லா சேனல்லையும் ஹையர் பொசிஷன்ல இருக்கிறது இதே பிராமின் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க. எல்லா நியூஸ் சேனலோட எடிட்டர் பிராமின் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க, எல்லா நியூஸ் பேப்பரோட எடிட்டர் பிராமின் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க. உங்க தமிழ்நாட்டில் சில தங்க முத்துக்கள் இருக்கு சார். இந்த சாட்டை துரைமுருகன், அப்புறம் இன்னொரு யாரு சார் அந்த ரங்கராஜ் பாண்டே, சவுக்கா யாரு சார் வந்து சவுக் சங்கர், ஒன்னொன்னு ஒரு முத்துக்கள் சார். ஆனா அந்த முத்துக்கள் மாதிரி நிறைய முத்துக்கள் கர்நாடகத்துல இருக்குது. அதனால எல்லாருமே இவங்க பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு, பிஜேபிக்கும் இந்த மேல் வர்க்கத்துக்கும் காசு இருக்கிற மிக பெரிய இந்து நிறுவனங்கள்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு அவங்களுக்கு சொம்படிக்கிற அதே சொம்புக்கு தான். சரியா சொன்னா இவங்க எல்லாம் ஒரு மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ். இந்த பிரஸ் அப்படிங்கிற ஒரு புனிதமான வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸா இருக்கிறது தானே சார் இந்த பிரஸ்ஸோட வேலை. ஆனா இவங்க எல்லாருமே காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள அவங்களுக்கு நாயை வாங்கி தராம யாரு மேல இருக்காங்க அவங்களுக்காக சொம்பு அதே சொம்பு பசங்க தான் சார். ஆக்சுவலி ஈதினா அப்படின்ற ஒரு இணையதளமும் அங்க செயல்பட்டு இருக்குது கர்நாடகாவில். அதே போல ஒரு யூடியூப் சேனலும் வந்து செயல்பட்டு இருக்குது. அந்த சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்குது. குறிப்பா வந்து இந்த வீரேந்திர ஹெக்டே இவர் பத்தின செய்திகள் இந்த தர்மசாலாவை அம்பலப்படுத்தினதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்களே. ஈதினா அந்த யூடியூப் சேனலுக்கு என்ன நடந்துச்சு சார்? ஈதினா யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வந்து எங்களை மாதிரி இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஒன்னாகி மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிசம்ல வந்து ஜேர்னலிசம் இல்லை செத்துருச்சு. மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிசம் வந்து உண்மையா சொல்லணும்னா பிஜேபி ரைட் விங்காரங்க காசு கொடுத்து கம்ப்ளீட்டா வாங்கிட்டாங்க. இப்போ எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வந்து சேல் இல்லை. ஆல்ரெடி அவங்க சோல்ட் அவுட் ஆயிட்டாங்க. பிஜேபி சோல்ட் அவுட் ஆயிட்டாங்க. பிஜேபிக்கு சொம்பு தூக்குற ஒரு மீடியாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் நாங்க வெளியே வந்து நாங்க கையில இருந்து காசு போட்டு வேற என்னென்ன இது முடியுமோ அந்த எல்லா இதுலயும் நாங்க கொஞ்சம் பணம் திரட்டி ஆரம்பிச்சது தான் இது எம்டிஎம் மீடியா. எம்டிஎம் மீடியாவை ஆரம்பிச்சதே உண்மையை பேசணும், வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸா இருக்கணும் அப்படின்னு தான். எங்களுக்கு எப்போ தர்மஸ்தலாவில இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு பின்னால தர்மஸ்தலாவில இருந்து கடன் வாங்கி காசை கட்ட முடியாம நிறைய பொம்பளைங்க ஊரை விட்டு ஓடுறாங்க, சுசைட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து 2022 சார். எம்டிஎம் 22 ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்க ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டோரியா எழுத ஆரம்பிச்சோம். எப்படியெல்லாம் கடன் கொடுக்குறாங்க, இந்த கடன் வாபஸ் கட்டலைன்னா பெண்கள் அவங்களெல்லாம் எப்படி ஹராஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிச்சோம்.
அதுக்கப்புறம் இந்த கொலைகளுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய பேர் யார் யார் குழந்தைங்க எல்லாம் அங்கே போய் காணாம போயிருக்காங்க, யாருதெல்லாம் அன்நேச்சுரல் டெத்தா இருக்கு, அவங்க யாருக்கெல்லாம் ஈமை சடங்கு கோர்ஸ் கூட பிணம் கிடைக்கல, அவங்க வீட்டுக்கு போய் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சோம். நீங்க எங்க ஈதினா வெப்சைட்டையும் யூடியூப் சேனலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லயே கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 வீடியோ கிடைக்கும். தர்மஸ்தலாவில் என்னென்ன அக்கிரமம் நடந்துட்டு இருக்குதுங்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி 50 ஸ்டோரிக்கு மேலே உங்களுக்கு வீடியோ ஸ்டோரியாகவே கிடைக்கும். உங்களுக்கு ரைட்டப்லையும் வெப்சைட்லையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 50லேருந்து 60 ஸ்டோரி கிடைக்கும். ஆனால் இந்த கடந்த ஒரு வருஷமா சௌஜன்யா கேஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டு டெய்லி சௌஜன்யா கேஸ் இல்லாத நாளே கிடையாது. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை பற்றி பேசல. ஆனால் நாங்கள் மட்டும் இல்லை சார், எங்களை மாதிரியே சில மீடியாக்கள் இங்கே இருக்குது. நீங்கள் ட்ரைப்ஸ் பேரில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, ட்ரைப்ஸ் உங்களுக்கு ஒரு 4-5 அசோசியேட்ஸ் யூடியூப் ரூட்டர்ஸ் இருக்கலாம், ட்ரைப்ஸ் இருக்கலாம், பேரலைன்னு ஒரு சேனல், நீங்க 4-5 சேனல் சேர்ந்து என்ன நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி இங்கேயும் ஒரு 4-5 சேனல் இருக்கு சார். நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். நாங்க சௌஜன்யா கேஸ் பத்தி பேசாத நாளே கிடையாது. இது வந்து தர்மஸ்தலா நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய அடி. ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பேசின வாட்டி சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியாலையும் யாரெல்லாம் இதுக்கு பின்னால தர்மஸ்தலாவோட கட்டர் பக்தா இருந்தாங்க அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சௌஜன்யா கேஸ்க்கு வந்து நியாயம் கிடைக்கணும், கொலை செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ஏன்னா கர்நாடகத்துல பொறுத்த வரைக்கும் சார், எவன் தப்பு செஞ்சாலும் அங்கதான் போய் கேட்பான். அண்ணப்பா கோயிலுக்கு போய் எனக்கு நியாயம் கொடுப்பா. அண்ணப்பாவோட அந்த கடவுளோட கேரக்டரை, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையா சார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க என்ன நம்புறாங்கன்னா, அவங்களுக்கு அநியாயம் ஆச்சுன்னா அண்ணப்பா நியாயம் கொடுப்பா அப்படின்னு அவங்க அந்த கோயில போய் கையை கும்பிட்டா நியாயம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறான். ஆனா அந்த ஊர்லயே நடந்த ஒரு கொலைக்கு அந்த அண்ணப்பனால நியாயம் கொடுக்க முடியல. இது தர்மஸ்தலாவா அதர்மஸ்தலாவா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் சோசியல் மீடியால. இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடைசி 6 மாசத்துல இருந்து தர்மஸ்தலா மேல நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட் சோசியல் மீடியால ஆரம்பிச்சிருச்சு. இதனால இவங்க ஹை கோர்ட்டுக்கு போய் எங்க சேனலை வந்து பிளாக் பண்ணுறது ஹைகோர்ட் மூலியமாவே பிளாக் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு இல்லாம இன்னும் 2-3 சேனல்லையும் பிளாக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்ல இன்னொரு 10 சேனல். என்ன காரணம் வந்து சொல்றாங்க? உங்க தரப்புல நீதிமன்றத்துல வந்து ஏதாவது விளக்கம் கேட்டு தடை பண்ணாங்களா? எப்படி இந்த தடை பிளாக் பண்ணது எப்படி நடந்துச்சு சார்? இவங்க வந்து ஃபர்ஸ்டே ஸ்டே வாங்கியிருக்காங்க சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஹைகோர்ட்ல இன்னொரு கேள்வி கூத்தி என்னன்னா சார், கர்நாடகா ஹைகோர்ட் அப்படிங்கிறது வந்து அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரியல சார். இந்த கேஸ் இல்லாம நிறைய கேஸ் லாஸ்ட் 6 மாசமா நீங்க எடுத்துங்க. அது ஹைகோர்ட்டா பிஜேபி கோர்ட்டா என் மேல கேஸ் போட்டு சார், கோர்ட் அவமதிச்ச கேஸ் வேணா என் மேல போட்டுக்கிட்டோம். நான் யார் வேணாலும் போட்டுக்கிட்டு சார். நான் ஓப்பனா சொல்லணும்னா ஹைகோர்ட் வந்து பிஜேபி கோர்ட்டா தான் நடந்துட்டு இருக்குது. கடந்த 6 மாசமா ஒரு வருஷமா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து யாராவது ஹேட் ஸ்பீச் பண்ணா போலீஸ் தரப்புல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஒரு ஹேட் ஸ்பீச் இருக்குது, இது பயங்கரமா ஹேட் ஸ்பீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புலையும் போலீஸ் தரப்புலையும் கேஸ் ஆகுது. அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு பொலிட்டிஷியன் அரெஸ்ட் பண்ண பர்மிஷன் கொடுங்கன்னு கேஸ் ஆகுது. ஆனா ஹைகோர்ட்டுக்கு போனா அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இத்தனை நாள் வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க தடை கொடுத்துட்றாங்க. ஹைகோர்ட் தடை கொடுக்குது. அதே மாதிரி தான் இந்த கேஸ்ல வந்து சார், சௌஜன்யா கொலை ஆனதுல இருந்து அதுக்கு பின்னால என்னென்ன ஆயிருக்குது அப்படிங்கிற எல்லா கேஸ் ஹிஸ்டரியும் ஹைகோர்ட்டுக்கு தெரியும். ஹைகோர்ட் என்ன கண்ணு மூடிட்டு இருக்குதா சார்? ஹைகோர்ட்டுக்கு தெரியாதா என்ன நடந்துட்டு இருக்குது நாட்டுல, என்ன நடந்துட்டு இருக்குது, எப்படி நடந்துட்டு இருக்குது ஜட்ஜுங்களுக்கு தெரியாதா? ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஸ்டே கொடுத்துட்டாங்க. தர்மஸ்தலா பேரை யூஸ் பண்ணியோ வீரேந்திர ஹெகடே பேரை யூஸ் பண்ணியோ யாரும் நியூஸ் எழுதக்கூடாது, வீடியோ போடக்கூடாதுன்னு இவங்க போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹைகோர்ட்டு ஸ்டே கொடுத்துருக்கு. அந்த ஸ்டேவை வந்து நாங்கள் மீறிட்டோம். ஹைகோர்ட் கொடுத்த அந்த இதை வந்து நாங்கள் மீறிட்டோமா, வீரேந்திர ஹெகடே பேரை சொல்லி வீடியோ போட்டுட்டோம், வீரேந்திர ஹெகடே தர்மஸ்தலா பேரை எழுதி நாங்கள் நியூஸ் பண்ணிட்டோம். அப்படிங்கிற காரணத்தில் எங்கள் யூடியூப் சேனலை வந்து முடக்கிறதுக்கு ஹைகோர்ட்டே பர்மிஷன் கொடுத்துருக்கு. நீங்க சொல்லுங்க சார், இந்த கோர்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு முழுக்க இது வந்து ஆர்டிகல் 19க்கு எதிரானது, சட்டவிரோதம். ஆதாரப்பூர்வமா ஒரு செய்தியை வெளியிடுறப்ப நீங்க அவதூறு பொய் அப்படின்னா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். ஆதாரப்பூர்வமா ஒரு செய்தியை வெளியிடுறப்ப அது வந்து நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப ஏற்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனலுக்கே இதான் பிஜேபி வந்து பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு கோர்ட் மூலமா பண்ணியிருக்காங்க.
கோர்ட் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற காங்கிரஸும் கண்ண மூடிட்டு இருக்குது. சித்தராமையா எங்க போனாலும் சிஎம் சித்தராமையா எங்களது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு நல்லது செய்வோன்றாரு. அவரே எனக்கு கடவுள் பக்தி ஒண்ணும் இல்ல. அவர் சொல்லுவார் ஓப்பனரா, எனக்கு கடவுள் பக்தி எல்லாம் கிடையாது. ஆனா கடவுளை நம்புறவங்க நம்புங்க, உங்களுக்கு கடவுள் நல்லது பண்ணட்டும்னு சொல்றாரு. அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கடவுள் பேரால இவ்வளவு அக்கிரமங்களை செஞ்சுட்டு இருக்க தர்மஸ்தலம் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுக்கு சார் பின்வாங்கணும்? இங்க இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் நியூஸ் பப்ளிஷ் பண்றதுக்கு எதுக்கு பின்வாங்கணும்? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு பின்னால யாரு இருக்கலாம்? எவ்வளவு பெரிய கேஸ் சார், எங்களுக்கெல்லாம் பார்த்து. ஆளுங்கட்சியும் இதுல சப்போர்ட் இல்ல, காங்கிரஸும் எதிர்கட்சியாக இருக்கின்ற பாஜகவும் இதுல எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்றப்ப இந்த போராட்டம், இதுக்கான போராட்டம்ன்றது எப்படி நடக்குது? தனியா நடக்குதா சார்? அல்டிமேட்டா அரசாங்கமோ அல்லது நீதித்துறையோ எதுவுமே கூட அல்டிமேட் இல்லை சார். மக்கள் தான் அல்டிமேட். எப்பயுமே மக்கள் மனசு வச்சா நடக்க முடியாத விஷயங்களே கிடையாது. கடந்த 10 வருஷமா குறைஞ்சது 40ல இருந்து 45 சமூக குழுக்களை சங்கடனைன்னு ஒரு டீமா 40-45 டீம் ஒன்னா சேர்ந்து சௌஜன்யா கேஸுக்கு போராடிட்டு இருக்குது. நிறைய பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மொத்த ஜனங்களும் ஒன்னா திரண்டுட்டு இருக்காங்க. நாங்க 4 மாசத்துக்கு முன்னையே தர்மஸ்தலாக்கு ரேலி போகணும், பைக் ரேலி போகணும் அப்படின்னு பேசி வச்சிருந்தோம். அதுக்கெல்லாம் திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்துச்சு. ஆனா ஹைகோர்ட் அந்த டைம்ல அதுக்கும் தடை கொடுத்தாங்க. அது ஹைகோர்ட் இல்ல, தடை கோர்ட். அதுக்கும் தடை கொடுத்தாங்க. இந்தியா யாரும் அங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி இல்ல, அங்க யாரும் போய் கூடுற மாதிரி இல்லைன்னு ஹைகோர்ட் அதுக்கும் தடை கொடுத்துச்சு. ஆனா ஒரு லெவலுக்கு மேல ஜனங்க பொங்கி எழும்புது. ஒரு லெவலுக்கு மேல நிறுத்த முடியாது. இங்க இருக்கிற எல்லா ப்ரோக்ரஸிவ் மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இன்னையிலிருந்து நாங்க ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். பிரசிடென்ட்டுக்கு 1 லட்சம் சைனை கலெக்ட் பண்ணணும்னு. இந்த சௌஜன்யா கேஸுக்கும் இது இல்லாம 426 பேர் அங்க காணாம போயிருக்காங்க, ரேப் அண்ட் மர்டர் ஆயிருக்காங்க. இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி என்கொயரி நடக்கும். ஒரு ஜஸ்டிஸ், ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் தலைமையில ஒரு என்கொயரி டீம் அமைச்சு அதை என்கொயரி பண்ணும். இல்லைன்னா எஸ்ஐடி தலைமையில என்கொயரி பண்ணும். ஸ்பெஷல் டீம்ல என்கொயரி பண்ணணும்னு பிரசிடென்ட்டுக்கு நாங்க முறையிடுறதுக்காக 1 லட்சம் சைன் இது பண்ணிட்டு இருக்கோம். அல்டிமேட்டா எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புறோம் சார். அண்ட் இந்த மாதிரி சாமி பேரால், கடவுள் பேரால் ஜனங்களை ஏமாத்தி ஜனங்களோட ரத்தத்தையும் மானத்தையும் உறிஞ்சிட்டு இருக்க இந்த மாதிரி மூதேவிங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு நாங்க நம்புறோம் சார். இதுல கூடுதலாக வீரேந்திர ஹெக்டே அவர் எப்படி மத்த சாமியார்கள் மாதிரி மேஜிக் சாமியாரா இல்ல வெறும் தர்மாதிகாரி அப்படின்னு அந்த தர்மகர்த்தா அப்படின்ற அளவுல செயல்படுறவரா? அப்படி அவர் எப்படி செயல்படுவாரு? அவரும் இந்த பாலியல் வன்கொடுமை நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபட்டு இருக்கிறாரா? சார், வீரேந்திர ஹெக்டே ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு சார். நீங்க தமிழ்நாட்டிலயோ வேற ஸ்டேட்லயோ பாக்குற மாதிரி இந்த சாய்பாபா மாதிரி எல்லாம் மேஜிக் கீஜிக் எல்லாம் பண்ற ஆளு கிடையாது. அவருடைய முன்னாள் ஃபேஸ், அவர் காட்டுற ஃபேஸ் ஒன்னா இருக்கும், பின்னால ஒரு ஃபேஸ் இருக்கும். அவர் எப்படி காட்டுவார்னா, ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, 2 குழந்தைங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், மாந்திரம் மாயம் பண்றதெல்லாம் கிடையாது. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு. அங்க வர்ற கோயிலுக்கு வர எல்லா பக்தாதிகளுக்கும் இலவசமா சாப்பாடு கிடைக்கும் சார். அந்த இலவசமா சாப்பாடு கிடைக்கிறது, ஒரு எஜுகேஷனிஸ்டா இருக்கிறது. அப்புறம் அங்க யாரு முன்னால நின்னாலும் ரொம்ப நல்லா அழகா கொஞ்சி பேசுவார். இப்போ நம்ம ஜனங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமே சார், வெள்ளையும் சொல்லையுமா நின்று 4 வார்த்தை நல்லா பேசிட்டு, அடடா எவ்வளவு நல்லவர் இவரு அப்படின்னு காலா படத்துல கூட பாரஞ்சித்து ஒரு சீன் வச்சிருப்பாரு. அவங்க மாமியார் நானா பட்டேக்கர் உட்கார்ந்துருப்பாங்க. நான் ரஜினியோட ஒய்ஃப் கொண்டு போய் தண்ணி கொடுத்தப்ப தண்ணியை குடிக்க மாட்டான். ஆனா அவங்க மருமகள் வெள்ளையும் சொல்லையுமா இருக்காரு, எவ்வளவு நல்லவரா தெரியறாருன்னு சொன்னப்ப அந்த கேரக்டர் ஒரு டைலாக் சொல்ல, நம்ம வீட்டு தண்ணியை கூட குடிக்க மாட்டேங்க, நான் வேணா நல்லவன்னு ஒரு டைலாக் வரல சார். அந்த மாதிரி தான் அந்த நானா பட்டேக்கர் கேரக்டருக்கும் இந்த வீரேந்திர ஹெக்டே கேரக்டருக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவங்க கோயிலுக்கு பின்னால செஞ்சுட்டு இருக்க இந்த எல்லா நட்டோரியஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸையும் கவர் அப் பண்ணதான் அங்க வர பக்தாதிங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்க, அவங்க குளிக்கிறதுக்கு இடம் தருவாங்க, தங்குறதுக்கு இடம் தருவாங்க, சில ஏழை குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா எஜுகேஷன் தரும் அப்படின்னு காட்டுவாங்க. இந்த மாதிரி சில நல்லதுகளை செஞ்சு அதுக்கு 10 மடங்கு 100 மடங்கு ஜனங்களோட ரத்தத்தை உரிகிற இந்த மாதிரி வேலைகளையும் பின்னால தானா செஞ்சுட்டு இருப்பாங்க சார். எப்பயுமே அந்த ஆளு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முன்னாலேயோ இன்னது முன்னாலேயோ ஓப்பனா பேச மாட்டாரு. பேசாம இருக்கிறது, சைலண்டா இருக்கிறதே அந்த ஆளு ஒரு பிராண்டா மாத்திட்டாரு. அவ்வளவு சார். அதே ஒரு பிராண்டா இருக்குது. நிறைய பேர் அதனாலேயே அந்த ஆளு பேசினாலே 4 வார்த்தை தான் பேசுவாரு, அது ஒன்றும் நல்ல வார்த்தை தான் பேசுவாரு. அவரெல்லாம் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா இப்ப அவங்க தம்பி பசங்களோட வயசு ஒரு 34-35 தான் சார் இருக்கும். இந்த கேஸுங்கள் எல்லாம் ஆரம்பிச்சது 1983க்கு அப்புறம்.
இந்த ஆளு தர்மாதிகாரியானது 1080க்கு அப்புறம் தான். 1080ல தான் இந்த ஆளு தர்மஸ்தலா தர்மாதிகாரி ஆகுறான். இந்த ஆளு தர்மஸ்தலா தர்மாதிகாரி ஆன வாட்டி தான் இதெல்லாம் நடக்குது. இப்ப அவங்க அடுத்த தலைமுறைகள் இதையே நடத்திட்டு இருக்காங்கன்னா யாரு செஞ்சிருப்பாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் சொல்ல முடியும். இந்த ஆளு இந்த ஓகே. ஆளோட அவர் தம்பி. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல தர்மாதிகாரியா ஆயிருக்காரு, தர்மகர்த்தாவா. இப்ப அவருக்கு 74 தர்மகர்த்தாவா 75. ஆமா சார். அவர் தர்மகர்த்தானரா இல்ல அந்த ஊருக்கு மைனர் குஞ்சா ஆனாரான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் சொல்லணும் சார். நாங்களும் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல சரியான இன்வெஸ்டிகேஷன் நடந்தா இவர் தம்பி, இவங்க தம்பி பசங்க நடத்திருக்கிற எல்லா அக்கிரமமும் வெளியே வரும் சார். அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க சார். ஊர் ஜனங்க சொல்றாங்க அவங்க தம்பி பையன் இந்த பொண்ணை காட்டி இன்னைக்கு நைட் இந்த பொண்ணு வேணும்னா அன்னைக்கு அவன் பெட்டில் அந்த பொண்ணு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவ பணமா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுது. ஆனா வெளி டிஸ்ட்ரிக்ட் தெரியறது இல்லை. அந்த விஷயம் வெளியே போகாத மாதிரி பாத்துக்கிறாங்க. அவங்க மேல யாராவது நியூஸ் பண்ணாலோ வீடியோ போட்டாலோ அதை தடை செய்யறது, இன்னொன்னு பண்றது. ஹைகோர்ட்டும் அவங்க கிட்ட தான் இருக்குது. இப்ப ஹைகோர்ட்டுக்கு சார், கர்நாடகா ஹைகோர்ட் பத்தியே நாம தனியா ஒரு வீடியோ பண்ணலாம் சார். அத்தனை டிசிஷன்ஸ் கர்நாடகா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்திருக்க டிசிஷனை வச்சு நீங்க ஒரு தீசிஸ் ஸ்டடி பண்ணலாம் சார். அந்த மாதிரி மோசமான டிசிஷன் கடந்த ஒரு வருஷத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன இருக்காரு, கவர்மெண்ட் தரப்புல இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போறாரு. அவர் தானே சார் இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும், கவர்மெண்ட் இதுல இருந்து கேஸ் போட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னா அவர் தானே வாதம் பண்ணும். போறாரு, தோக்குறாரு, வராரு, போறாரு. அவரு பேச்சு எடுப்படுறது இல்லை. அவர் என்ன பேசினாலும் கேட்கறது இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜு. அது லைவாவே லா அப்படின்னு வெப்சைட்ல நீங்க அதை லைவாவே பேச பார்த்தா சிரிப்பு தான் சார் வருது. சத்தியமா சொல்றேன் சார். பார்த்தா ஒரு பாமரம் கூட போய் நின்று அழகா பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். அங்க போனா நம்ம பிபி வந்து சைலண்டா இருக்காரு, இந்த ஆள் ஏதோ பேச பார்த்தா தமாஷா இருக்கு. லா படிக்காதவங்க கூட அங்க போய் நின்று இவங்க எல்லாம் எப்படி லா படிச்சு வந்தாங்கன்னு காமெடியா இருக்கு சார். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு கர்நாடகால சிச்சுவேஷன். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இதுல சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு கோரிதான் உங்களுடைய கர்நாடக மாநிலத்தின் ஸ்டேட் உமன் கமிஷன் அவங்களும் முதலமைச்சருக்கு பரிந்துரை கொடுத்திருக்கிறாங்க. நேற்று பாலன் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் சந்தித்து சொல்லிருக்கிறாங்க. இன்னைக்கு நீதிபதி கோபால் கவுடா, ஓய்வு பெற்ற நீதிபதி, அவரும் பிரஸ்ஸ பார்த்திருக்காரு. இதுல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வழக்கு குறித்து விரிவான தகவல்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.